அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. இந்த வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. முதல்ல சிங்கம் எங்க உள்ள இருந்துச்சு? சிங்கம் உள்ள இருந்ததா வெளியில வரத்துக்கு? சிங்கம் இருக்கிற ஹேபிட்டன்ட்டே எப்படின்னா திறந்த வெளி காடுகள். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சவானா காடுகள் அப்படின்றது வந்து திறந்த வெளி காடுகள். அங்கே வந்து ஒரு பெரிய குகை, அந்த குகைக்குள்ளே போய் சிங்கம் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து இந்த லயன்ஸ் கிங் படத்தில் காட்டுற கான்செப்ட். அதில் தான் வந்து சிங்கம் குகைக்குள்ளே இருந்து வெளியில் வர மாதிரிலாம் காட்டுவாங்க. யதார்த்தங்களில் லயன் வந்து குகைகளுக்குள்ளே கிடையாது, அதுங்க வெளியில் தான் இருக்குது. திறந்த வெளி காடுகளில் தான் வந்து லயனானது இருக்குது. ஸோ அதனால் அது ஒன்றும் இதுக்காக வெளியில் வர்றதெல்லாம் கிடையாது. ஒரு மரத்தடியில் வந்து அது அமைதியாக படுத்திருக்கும். இருப்பிடம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், ஹேபிட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது? உலகத்திலேயே 2 இடங்களில் மட்டும்தான் சிங்கம் இருக்குது. ஒன்று ஆஃப்ரிக்காவில், இன்னொன்று இந்தியாவில். இந்தியாவில் நம்மளுடைய குஜராத்துடைய கிர் அந்த ஃபாரஸ்ட்டில் தான் வந்து சிங்கங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் சவானாஸில் அங்கெல்லாம் இருக்குது. இந்த 2 இடத்துல தவிர மற்ற எந்த இடங்கள்லையுமே சிங்கம் ஹேபிட்டண்ட்டாக இல்லை. அதாவது ஜூலையோ கேப்டிவ்லேயோ இல்லாமல் அந்த காடுகளையே சார்ந்து வாழ்கிறது, வேட்டையாடிட்டு வாழ்கிறதுன்றது ஆஃப்ரிக்காலேயும் கிர் நேஷ்னல் பார்க்கில் மட்டும்தான் இருக்குது, கிர் நேஷ்னல் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. இந்த 2மே எப்படிப்பட்ட ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டால் ட்ரை கிராஸ்லேண்ட். ட்ரை கிராஸ்லேண்டுனா பச்சை பசேலுன்ற புல்வெளி கிடையாது, காஞ்சி போன மஞ்சள் புல் அப்படி உள்ள காடுகளில் தான் அந்த சிங்கங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வாழக்கூடிய காடானது 35லேருந்து 45 டிகிரி அல்ல அதுக்கு மேற்பட்ட டிகிரிகளில் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சாலிடாக பார்த்தா 40-45 டிகிரிலலாம் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை விட்டுட்டு அது வந்து அதுக்கு கீழே உள்ள 30 டிகிரிக்கு கீழே 25 டிகிரிலெல்லாம் அது இருக்காது. அதாவது நம்ம புலிகள்லாம் இருக்கு இல்லையா, புலிகள் இருக்கிற மாதிரியெல்லாம் அதால் வந்து இருக்க முடியாது. அதுக்கு வந்து ட்ரையாக இருக்கணும், ஹியூமிடாக இருக்கணும், ஹாட்டாக இருக்கணும், இது மாதிரியான கிளைமேட்டில் தான் இருக்கணும். அது இல்லாமல் சிங்கம் என்ன மஞ்சள் நிறத்தில் இருக்குன்னா அது வாழக்கூடிய இடமும் அதை சுற்றி அதோட நிறத்தோட ஒத்து போக மாதிரியா மஞ்சள் புல்வெளி அது மாதிரியான இடங்களில் தான் அது இருக்கும். அது வந்து சமதளமாக தான் இருக்குமே தவிர மலையிலலாம் இருக்காது, சீ லெவல்லேருந்து ரொம்ப ஹைட்லலாம் இருக்காது. அதாவது சமதளத்தில் பிளெயின் லேண்ட்ஸில் தான் இருக்கும், பிளெயின் சர்ஃபேஸில் தான் அது இருக்கும். ஸோ அது இந்த குகையிலேருந்து வெளியில் வர்றது உள்ளே வருதுன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. அது கிடக்கிறதே வந்து சமவெளி தலங்களில் தான் கிடக்கும், ட்ரையான கிராஸ்லேண்டில். அதோட கலரை கேமோஃப்ளாக் பண்ணி, அதாவது தன்னோட நிறமும் அந்த காடோட நிறமும் ஒத்து போகிற மாதிரியாக ஒரே நிறத்தோடு தான் அது ஒன்றி போகிற மாதிரியான இடங்களில் தான் அது இருக்கும். இதுதான் வந்து சிங்கத்துடைய ஹேபிட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.